எப்போ விஜய் நான் சிஎம் ஆவார் அப்படின்னா, அதிமுக தலைமை சரியில்லைனாலும் ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய ரோல் என்ன? தாவேகாவோட மாவட்ட செயலாளர் பொறுப்புங்க ரொம்ப புனிதமா இருக்கும். என்னம்மா உனக்கு பதவி வேணுமா? ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க விஜயனாவை. ஏன்னா விஜயகாந்துக்கு வந்து குடும்ப ஓட்டுலாம் இருந்துச்சு. நல்ல வேளை சரத்குமார் மாதிரி முடிவு எடுக்கல. கமல்ஹாசன் கொடுத்த மாதிரி பிரேமலதா. தாவேகாவை 3வது இடம் நீங்க வைக்கிறீங்க. நான் சொல்ல பின்னாடி என்ன ஒரு எளிமை அப்படின்னு ஒருத்தன் போடுறான். அவன் கலெக்டராடா, மெண்டல் டாக்டரா, இது டென்டல் டாக்டர். ஆனால் மாவட்ட செயலாளர்லாம் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை என்னன்னா, ஓகே, தேமுதிக வந்து திமுகல இணைஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு நியூஸ் வந்திருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, கலைஞர் இருக்கும்போதே நான் சேரணும்னுலாம் சொல்லதா சொல்றாங்க. அது ஒவ்வொரு கட்சியிலே ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும்னு வைங்களேன். இது வரைக்கும் தேமுதிக 2 தேர்தலில் தனித்து போட்டி, அப்புறம் அதிமுக கூட்டணி, அப்புறம் தேசிய ஜனநாயக கூட்டணி, திரும்ப மக்கள் நல கூட்டணி, திரும்ப தேசிய ஜனநாயக கூட்டணி, அப்புறம் அமமுக கூட்டணி, இப்படி கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு கூட்டணி நம்பி அந்த கட்சி வந்து இருந்துச்சு. 2 தேர்தல் மட்டும்தான் விஜயகாந்துக்கு வந்து மவுஸ் இருந்துச்சு. தனித்து போட்டியிட்டாலும் வெற்றி பெற முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை சூழலும் அந்த இடத்துல அந்த நேரத்தில் இருந்துச்சு. இப்போ விஜய்க்கு அப்படி இல்லை. எவனுமே கூட நம்பி போகல. அரசியல் அனாதையா இருக்காரு. ஆனால் விஜயகாந்துக்கு ஒரு பெரிய மாஸ் அதெல்லாமே இருந்துச்சு. ஏன்னா விஜயகாந்துக்கு வந்து குடும்ப ஓட்டுலாம் இருந்துச்சு. குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள், பெண்கள் ஓட்டு, முக்கியமாக பெண்கள் ஓட்டு இருந்துச்சு. அதை அவர் வந்து ஃபீல்டுக்கெல்லாம் போய் அதை கேதர் பண்ணிக்கிட்டாரு. விவசாய நிலத்தில் இறங்குறது, வீடு வீடாக போகிறது, ஃபீல்டுக்கெல்லாம் போய் கேதர் பண்ணிக்கிட்டாரு. அவர் அரசியலுக்கு வரும்போது அது யாருக்கு பெரிய அடியாக இருந்துச்சுன்னா, திமுகவுக்கு அடியா இல்லை, அதிமுகவுக்கு அடியா இல்லை, பாமகவுக்கு தான் அடியா இருந்துச்சு. பாமகவோட ஒட்டுமொத்த ஓட்டையும் வாங்கிட்டாரு, காலி பண்ணிட்டாரு. பாமக ஒன்றும் இல்லாம ஆக்கி விட்டாரு. அதில் அவங்க வெக்ஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் அது வந்து கூட்டணியினுடைய நிலைப்பாடு உள்ள போகும்போதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தொய்வு அடைஞ்சது. விஜயகாந்தனுடைய செயல்பாடுகளில் தொய்வு. முக்கியமா பாஜகவோட கூட்டணி வச்சாலே இது அழிஞ்சு போயிடும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுதான். அவர் ஒரு ஆளா விசிகா, கம்யூனிஸ்ட் எல்லாம் வந்து மக்கள் நல கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் வரைக்கும் யோசிச்சாங்க. அதுவும் ஃபெயிலியர். இப்போ கடைசியில கட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல கூட்டணியில இருந்தால் மட்டும்தான் முடியும்னு நினைச்சாங்க. நல்ல வேளை சரத்குமார் மாதிரி முடிவு எடுக்கல. கனவுல திடீர்னு கேப்டன் வந்தாரு, நான் போய் கட்சியை கலைச்சிட்டு போய் பாஜகவில் சேர சொல்லிட்டாருன்னு வந்து அப்படி எதுவும் எடுக்காம கட்சியை காப்பாத்துறதுக்காக ஒரு முற்போக்கான ஒரு கூட்டணியில வந்து சேர்ந்திருக்காங்க. அது வரைக்கும் நல்லதுதான். ஏதாவது டீலிங் பேசியிருப்பாங்க, அது அவங்களுக்கு தான் தெரியும். சீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திமுக மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் இருக்காங்க. கமல்ஹாசன் கொடுத்த மாதிரி பிரேமலதாவுக்கும் கொடுப்பாங்க. ஆனா அவங்க போய் அங்க பேசணும். கமல்ஹாசன் அவரு பேசுற மாதிரியாவது இவங்க பேசணும். கமல்ஹாசன் பேசுறது நமக்கு தெரியும், இவங்க எப்படி பேசுவாங்கன்றதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ராஜ்யசபால சீட் கிடைக்குமா? எப்படி அது எனக்கு தெரியாது. கட்சி தலைமை அவங்க தான் சொல்லணும். அந்த 2 கட்சி தான். நீங்க எல்லாரோட மைண்ட் வாய்ஸையும் கேப்சர் பண்ணி பேசுவீங்க. மேபி கொடுக்கலாம். கூட்டணிக்கு வராங்க அப்படின்னா ஒரு அடையாளம் வேணும்ல. அரசியலுக்குள்ள வராங்கன்னா சும்மாலாம் வரமாட்டாங்க. தன்னோட கட்சியை வளரணும்னு நினைச்சு தான் வருவாங்க. அப்ப தன்னோட கட்சிக்குன்னு ஒரு அடையாளம், ஒரு வரலாறு வேணும் அப்படின்னா, இந்த நாள் இந்த இடத்துல நாங்க சட்டமன்றத்தில் இந்த வருஷத்துல நுழைஞ்சோம், நாடாளுமன்றத்தில் நுழைஞ்சோம் அப்படின்னு ஒரு வரலாறு வேணும்னு நினைப்பாங்க. மேபி கேட்டிருக்கலாம். அதுக்கு அவங்க சரின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி அந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னா அது நிச்சயமா நடக்கும். ஏன்னா போன வாட்டி எடப்பாடியை நம்பி ஏமாந்துட்டாங்க. ஒருவேளை இங்க நடந்துச்சுன்னா அது நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்கு. சோ மேபி வாய்ப்பு இருக்கு. ஓகே, இதுக்கு வந்து நீங்க ஆன்சர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்க. பட் ஸ்டில் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக கேட்குறோம். இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கு சவாலாக எந்த பிளேஸ், 2nd or 3rd அந்த பிளேஸில் இருக்கக்கூடியது தாவேகாவா இல்லை வந்து அதிமுகவா? தாவேகாவே 3வது இடம் நீங்கள் வைக்கிறீங்க. நான் சொல்ல சீமானா 3வது இடத்துலேயே வந்து அது 8ல் இருக்கு. அவரோட ஓட் பர்சன்டேஜ்லாம் கொஞ்சம் கம்மி. தாவேகாவெல்லாம் நீங்கள் வந்து விஜய்ன்ற ஒரு பிம்பமாக வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து எல்லா தொகுதிக்கும் கால்குலேட் பண்ணுறீங்க. ஒன்றும் இல்லை, இந்த தெருவில் 10 பேர்கிட்ட விசாரிங்க. இந்த இன்டர்வியூவில் முடிச்சுட்டு அப்படி ஆன் கேமராலே விசாரிங்க. திமுக இங்கே இருக்க திமுக ஆளு யாராவது தெரியுமாமா, ஒருத்தர் நாங்க அட்ரஸ் மறந்துட்டோம், அவர் திமுகவில் இருக்காரு அப்படி சும்மா கேளுங்க. அவன் சொல்லுவான், யாரு செல்லப்பாவா, வேற யார் திமுக, அவரா, வேற யார் திமுகன்னு ஒரு 10 பேர் சொல்லுவாங்க. இல்ல அவர் அதிமுகனா கண்ணப்ப அந்த பக்கம், இல்ல அவர் இல்ல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. தாவேகாவா அப்படின்னுவாங்க. அவன் என்ன ஃபீல்டுக்கே இறங்கல. நீங்க திடீர்னு எலெக்ஷன் நாளைக்கு அறிவிச்சதுக்கு அப்புறம் நம்ம நண்பா நம்ம தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம வேட்பாளர் புசியான நிற்கிறாரு, ஒரு பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னா இந்த தெருவில் இந்த வீட்டுக்குள்ள இருந்து எந்திரிச்சு தாவேகா வேட்பாளர் எந்திரிச்சு வெளியே போய் கேட்ட திறப்பான், துண்டை போட்டு. எதிர் வீட்டுல இருந்து ஒருத்தர் வருவான், நீ தாவேகாவா, நானும் தாவேகா. அப்பதான் அறிமுகமே ஆவாங்க. அந்த லட்சணத்துல தான் அவங்க இருக்கானுங்க. எந்த தொகுதியிலுமே யாருமே இல்லை. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சிம்பிளா இன்னொரு கேள்வி கேட்கிறேன். விஜய், புசி ஆனந்த், அருண்ராஜ்
ஆதவர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், வேற யாரு ராஜ்மோகன், அப்புறம் அவ்வளோ. இந்த 6 பேர், இந்த 6 பேரும் ஏதாவது ஒரு தொகுதியில இருக்காங்க அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? 6 பேர் இந்த தொகுதியிலிருந்து வந்தவர்கள், இந்த தொகுதியில் நல்லா அறிமுகமானவர்கள் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? ரொம்ப சிம்பிளா இன்னொரு கேள்வி கேட்பேன். இவங்களுக்குலாம் எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்குன்னா டக்குன்னு எடுத்து கொடுத்துருவீங்க. செங்கோட்டையன் எந்த தொகுதினா டக்குன்னு சொல்ல முடியும். ஜேசிடி பிரபாகரன் எந்த தொகுதின்னு சொல்ல முடியும். அப்ப மாநிலத்தில் இருக்கிற ஆகச்சிறந்த அறிவாளிகளே இன்னும் எந்த தொகுதினே முடிவு பண்ணல, எந்த தொகுதிக்கும் போகல. அருண்ராஜ் மட்டும்தான் திருச்செங்கோடுல தலைகீழா நின்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவன் எம்எல்ஏவா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதுல ஒரு ரீல்ஸ் வேற, பேக் எடுத்துட்டு ட்ரெயின் ஏறதுக்கு தனியா போறாரு, பின்னாடி என்ன ஒரு எளிமை அப்படின்னு ஒருத்தன் போடுறான். அவன் கலெக்டராடா, ஐஆர்எஸ் அதிகாரி பதவி ராஜினாமா பண்ணிட்டா வேலை வெட்டி இல்லாம சும்மா தான்டா தெரியணும், சும்மா தான் தெரியுறாரு. அப்படின்னா அவன் பண்ற தப்பு. மாநில நிர்வாகி பக்கத்துல ஒரு 4 பேர் கூட இல்ல, அரசியல் அனாத மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காருன்னு தலைப்பு வைக்கணும். அவ்வளவுதான் ப்ரமோஷன். ஆன்லைன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே, ரொம்ப சின்சியரா ஆன்லைன்ல கேம்பெயின் பண்றாங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, எப்போ விஜய் நான் சிஎம் ஆவாரு அப்படின்னா இந்த இவிஎம் மிஷின்லாம் ஒழிச்சிட்டு நீங்க ஆன்லைன்ல ஓட்டு போடணும், ஆன்லைன் சிஸ்டம் கொண்டு வந்துட்டோம், நீங்க வீட்டுக்கு போத்துக்கே வர வேணாம், ஆன்லைன்லயே ஓட்டு போடுங்கன்னா விஜய் நான் சிஎம் ஆயிடுவார். அவ்வளவுதான். இருக்கிற சிறுவண்டு ஒருவண்டு எல்லாம் போட்டுருவான், கேரளால இருந்து மலேசியால இருந்து எல்லாம் போட்டு சிஎம் ஆக்கி விட்டுருவான். ஆன்லைன் ஓட் சிஸ்டம் வரும்போது அண்ணா வந்து சிஎம் ஆவார். மற்றபடி நீங்க 3வது இடத்துக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களை லூசுன்னு சொல்லாதீங்க. அது வேற இது வேற. ஓகே, ஆனா ஆப்போசிட்டா அதிமுக இருப்பாங்களா சவாலா? ஆமா இருப்பாங்க. அதிமுக தலைமை சரியில்லைனாலும் ரத்தத்தின் ரத்தங்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு, பூத் இருக்கு, ஏஜென்ட் இருக்காங்க, கீழ்மட்ட நிர்வாகிகள் இன்னமும் இருக்காங்க, அவங்க வேலை செய்வாங்க. தாவேகாவுக்குன்னு பாத்தீங்கன்னா அவன் ஃபீல்டுக்குன்னு இல்லை, நீங்க ஒரு வேட்பாளரை நிப்பாட்டினா அவனுக்கு அந்த வேட்பாளர் தனியா போய் தான் பிரச்சாரம் பண்ணும். கூட 10 பேர் நிக்கிறதுக்கு செலவு பண்ற கூட காசு இல்லை. ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க. நான் 10,000 பேர் வந்து ஃபார்ம் வாங்கினாங்க 100 ரூபா கொடுத்து. சரிடா விருப்பம் ஃபில் பண்ணிட்டீங்க, கொடுங்கடா ஃபார்ம், யார் யார் கொடுங்க, எவனும் வரமாட்டான். 10,000 கேட்குறீங்க, 10,000 இதுக்கு நான் சுயேட்சா நின்று போயிடும் விஜய் மூஞ்ச வச்சு காமிச்சு, என்ன 10,000 கேட்குறீங்க அப்படின்னு அவன் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆளே இல்லாத காட்டில் வந்துட்டு நீங்க வந்து இவர் தான் சிஎம்னு காமிச்சிட்டு இருக்கீங்க. அதனால ஆன்லைன் ஓட்டு நடக்கும்போது விஜய் நான் சிஎம் ஆவாரு, அதை நான் கண்டிப்பா நானும் வந்து ஒரு 10 ஓட்டை கிங்கின்னு போட்டு விட்டுறேன். ஸோ நீங்களும் அந்த டைம் வந்து தாவேக்காக்கு தான் சப்போர்ட். அப்படி வந்துச்சுன்னா நான் வேற வழியே இல்லடா, சனியை முடிச்சு வந்து தொலைன்னு போட்டு விட்டுருவேன். ஸோ டிவிகே பத்தி உங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து இந்த இன்டர்வியூல பார்த்தோம். ஸோ ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய ரோல் என்ன? புரோக்கர். ஏன் சீரியஸாக சொல்கிறேன், புரோக்கர் அவர். அவ்வளோதான். ஒரு காசு எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல கொடுத்து அந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நபர். இங்கிலீஷில் சொல்கிறேன், நான் வந்து தமிழில் சொன்னால் அது தப்பான வார்த்தையை, இடைத்தரகர்னு சொல்லக்கூடாது. அதனால் புரோக்கர்னு கௌரவமாக இங்கிலீஷில் சொல்கிறேன்னா அவர் வந்து அங்கங்கேருந்து காசு எடுத்துகிட்டு போய் கொடுப்பாரு. குடும்பமே ஆளுக்கு ஒரு கட்சியில் உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்குறாங்க. ரொம்ப புனிதமான நபர் அப்படின்னு சொல்லலாம். விஜயனாவை தூக்கிட்டு போய் டெல்லியில் விற்றுக்கிட்டு வந்த ஒரு புரோக்கர். கரூரில் செத்து போனவங்களுக்கு முதல்ல கரூர் கூட்டு போய் காவு வாங்க வச்சவர் இவர் தான். அப்புறம் கரூரில் செத்து போனவங்களுக்கு லாட்ரி பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்தது இவர் தான். இல்லை விஜயனா காசுனா கணக்கு வழக்கு காட்ட சொல்லுங்கள், இவர் தான் போய் கொடுத்துருக்காரு. ஆக மொத்தம் நான் என்ன பேசுகிறேன்னே தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய புரோக்கராக இருக்காரு. அவ்வளோதான். நீங்கள் அந்த மனுஷனை பற்றிலாம் பேசி இந்த இன்டர்வியூ வந்து இது பண்ணாதீங்க, ஓகே வேஸ்ட் பண்ணுறாதீங்க. புதுச்சேரியில் வந்து என்ஆர் காங்கிரஸ் வந்து டிவிகே கூட சேர்ந்து கூட்டணி அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய பின்னணி என்ன? புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸோட தாவேக்காவா? டிவிகே தாவேக்கா. அதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா என்ஆர் காங்கிரஸ் வந்து இந்த வாட்டி திமுகவோட கைகோர்க்கலாம் அப்படின்னு உள்ள இருக்க எம்எல்ஏக்களே பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே எப்படி காங்கிரஸ் வந்து தாவேக்காவை நம்ப வச்சு கழுத்து இருக்குதோ, அங்கே என்ஆர் காங்கிரஸ் அவர் வந்து புஷியானந்த் வாங்க பீச்சுக்கு போகலாம், புஷியானந்த் வாங்க அந்த ரோட்டில் கொண்டாரு தனியாக நிற்கலான்னு கூப்பிட்டு வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. பாவம் புஷியானந்துக்கு அங்கே விஷயம் தெரியல. அங்கே இருக்கிற திமுக எம்எல்ஏல 6 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக பிஜேபியை எதிர்க்கிறாங்க. அதில் என்ன ஆயிடுச்சுன்னா அது எல்லாமே பாண்டிச்சேரி மக்களுக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் ஆயிடுச்சு. 2வது என்ஆர் காங்கிரஸில் இருக்க எம்எல்ஏக்களே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தடவை நீங்கள் பாஜகவை கழட்டி விட்டுருங்க, நாம் வந்து திமுகவோட கூட்டணி வைப்போம், ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் திமுகவை சேர்ந்த ஒரு முக்கியமான புள்ளியை வேறு அவங்க நிப்பாட்டுறாங்க, அதனால் நம்ம திமுகவோட கூட்டணி வைப்போம் அப்படின்னு அவங்க வந்து பேச்சு போயிட்டுருக்கு. பாவம் இவங்க கடைசி வரைக்கும் நம்பி ஏமாந்துக்கிட்டே இருக்காங்க. நான் வேணால் ஒரு நல்ல பொழப்பு சொல்கிறேன் விஜயனாவுக்கு, நீங்கள் பேசாமல் நட்சத்திர பேச்சாளராக இல்லை நட்சத்திர ஒரு பிராண்டு ஒரு போஸ்டராக போயிருங்க. எப்படி ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அம்மாவோட டெட் பாடி மாதிரி ஒரு பொம்மையை தூக்கிட்டு வந்து வச்சு ஓட்டு கேட்டாங்களோ, அந்த மாதிரி நீங்கள் சும்மா போய் வேனில் நில்லுங்க. தாவேக்காவுக்கு இல்லை, வேற ஏதாவது கட்சிக்கு அந்த கட்சியை கலைச்சிருங்க. ஏன்னா உங்களை எல்லாரும் நம்ப வச்சு ஏமாத்துறாங்க. உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது. நான் என்னடா ஒரு பெரிய ஆளை அடிக்கிறேன்ற எனக்கு ஒரு சங்கடமே இல்லாமல் ஆயிடுச்சு. ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க விஜயனாவை. அதுவும் பாருங்க, நீங்கள் வந்த ஆட்சியில் பங்குன்னு நான் ரங்கசாமியா அவர் சொல்கிறாருன்னு இவங்க நம்புகிறாங்க. நீங்கள் வாங்கன்னா நம்புறானுங்க. அதனால் வந்து அங்கே வந்து ஃபேஸ் வேல்யூ, பாண்டிச்சேரி கல்ச்சரே வேறு. ஃபேஸ் வேல்யூ அங்கே நபர் தெரிஞ்சவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நீங்கள் ஒரு தெரு தான் ஒரு தொகுதி, அங்கே
ஒரு நபரை தெரிஞ்சாதான் ஓட்டு போடுவாங்க, இல்லைன்னா போட மாட்டாங்க. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ நலத்திட்டங்கள் அங்கே கொடுத்துட்டீங்களோ அப்போ தான் அவங்க வந்து உங்களை பார்ப்பாங்க. நீங்கள் டெய்லி அங்கே இன்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கணும். பாஜக மேலே கடுமையான வெறுப்பில் இருக்காங்க. இந்த தடவைலாம் நான் அவர் பேர் என்ன, ஒரு நல்ல பாஜக அமைச்சர், அவர் தான் நல்ல அமைச்சர், சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்குன்னு விஜய் நான் சொல்லிட்டு வந்தார் பேசும்போது. இங்கே சட்ட ஒழுங்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு வந்தார். அவர் பாஜக அமைச்சர். அவரெல்லாம் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இந்த இடத்துல ஓட விட்டுருவாங்க அவரை. காங்கிரஸே விலை போயிருச்சு. அதனால் வந்து இந்த தடவை திமுக தான் அங்கே பேச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் விஜய் நான் வந்து பாவம், எல்லா இடத்துலையும் ஏமாத்துறாங்க. அங்கே உங்க கூட ஒரு பையனும் வரமாட்டான். எல்ஜேகே வரும்னு நினைக்காதீங்க. ஆதவர்ஷனை கழட்டி விட்டிங்கன்னா எல்ஜேகே வரும், இல்லைனா அதுவும் வராது. ஏன்னா மாமன் மச்சான் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுப்பாங்க. அதனால் நீங்கள் அங்கேயும் அரசியல் அனாதையாக தான் நிற்க போகிறீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, லைக் இந்த 2026 தேர்தல் களம் போயிட்டு இருக்கு இல்லையா, இந்த நேரத்தில் வந்து டிவிகேனுடைய மாவட்ட செயலாளர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? லைக் டிஎம்கே ஏடிஎம்கே கூட கம்பேர் பண்ணும் ரொம்ப புனிதமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா திமுக மாவட்ட செயலாளர் வந்து மாவட்ட செயலாளர்ன்ற பொறுப்பு மினிஸ்டருக்கு சமம். திமுகவில் அதிமுகவிலையும் சரி எல்லா கட்சியிலையுமே மாவட்ட செயலாளர் மினிஸ்டருக்கு சமம். தாயக்காவோட மாவட்ட செயலாளர் பொறுப்புங்க ரொம்ப புனிதமாக இருக்கும். என்னம்மா உனக்கு பதவி வேணுமா, பெட்ரூம் போவாமா அப்படின்னு கூப்பிடுவாங்க. யாருன்னா செந்தில்நாதன் நாமக்கல் மாவட்ட செயலாளர். அவர் கையும் களவுமா அந்த வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டார். வீடியோவோட மாட்டிக்கிச்சு. கட்சி ரீதியா நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு பேசினாங்க. கட்சி ரீதியா பெட்ரூம்குள்ள என்ன, அந்த பொண்ணு அப்புறமா சொல்லுது எனக்கு பதவி வாங்கி தரேன்னு சொல்லி என்ன இங்க வந்து பேசினாரு, அட்ஜஸ்ட் பண்ண சொன்னாருன்னு அந்த பொண்ணு வீடியோல சொல்லுது. சொந்த கட்சி பொண்ணு. அதான் மாவட்ட செயலாளரோட புனிதமான காரியம். பெண்களுக்கு இந்த நாட்டுல பாதுகாப்பே இல்லைன்னு விஜய் என்ன சொன்னார்ல, அவர் இன்னைக்கு வரைக்கும் கட்சியை தான் வச்சிருக்காரு. நேத்து கூட நான் உங்களுக்கு ஒரு லிங்க் தரேன். நேத்து கூட ஒரு கட்சி அலுவலகத்தை திறக்கிறதுக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் அவர்களே வருக வருகன்னு சொல்லி தான் பேனரே போட்டாங்க. அந்த பொம்பளை பொறுக்கி இன்னும் அந்த கட்சியில தான் இருக்கு. அடுத்ததா புதுக்கோட்டையில ஒரு அண்ணன் இருக்காரு, பர்வேஸ்னு ஒரு அண்ணன். ரொம்ப சட்ட ஒழுங்கு சிறப்பா பாதுகாப்பாரு. பட் என்ன, அவர் வந்து ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்ட மாட்டாரு. நம்பர் பிளேட் இல்லாத வண்டியில தான் ஓட்டுவாரு. கூட இருக்க யாருக்குமே நம்பர் பிளேட் ஹெல்மெட்லாம் தர மாட்டாரு. ரொம்ப தீவிரமா கட்சி பணியா பிரதான பணியா செய்யறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு கட்சி பணியில ஒரு 20 ரீல்ஸை போட்டுருணும். நடக்கிறது, ஓடுறது, குதிக்கிறது, டீயை குடிக்கிறது, சாப்பிடுறது, கையை கழுவுறது எல்லாத்தையும் போட்டுருணும். மிக வேகமான ஒரு மாவட்ட செயலாளர் பணி. மெண்டல் டாக்டரா, இது டென்டல் டாக்டர். அவரு ஒருத்தர். இவங்க 2 பேருக்குள்ளதான் போட்டியே. நீ 20 ரீல்ஸ் போடுறேன்னா நான் 21 ரீல்ஸ், நீ 25 போட்டா நான் 26 ரீல்ஸ் போட்டு அன்னைக்கு நைட் அதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டு தான் அவங்க வீட்டுக்கு போய் தூங்குவாங்க. ஒரு படி மேல காலைல எந்திரிக்கிறதெல்லாம் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு வெறித்தனமா போக முடியும். நீங்க ஒன்றும் இல்லை, திமுக மாவட்ட செயலாளரோட பேஜ் இன்ஸ்டா போங்க, அதிமுக போங்க, நாம் தமிழர் போங்க, எல்லா இடத்துலையுமே அவங்களோட மேடையில பேசுற ஸ்பீச் இருக்கும். அவங்க கொள்கை சார்ந்து பேசுற ஸ்பீச் ஆடியோவோட கேட்க முடியும். தாவேகா மாவட்ட செயலாளரோட எல்லாரோட இன்ஸ்டா பேஜ் போய் பார்த்தீங்கன்னா குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு விஜயோட பாட்டை வேற போட்டு விட்டுருவாங்க. டம் 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 டம்னு ஏதோ ஒன்று போடுவாங்க. அந்த தலைவா பாட்டை போட்டு ஓடிக்கே இருப்பானுங்க. அந்த ஓட்டம் தான் அவங்கள வந்து ஜெயிக்க வைக்க போகுது. அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த தடவை இவிஎம் மிஷின் இல்லை, ஆன்லைன் தான் ஓட்டு போட போறோம். லிங்க் அனுப்பிச்சிருவாங்க, அந்த லிங்க்ல ஓட்டு போட போறோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க இன்ஸ்டாகிராம்ல வேலை செய்யறாங்க. ஃபேன் பேஜுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்குமா இல்ல மெயின் பேஜுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்குமா? மெயின் பேஜ்க்கு தான். இங்க மெண்டல் டாக்டர், இது டென்டல் டாக்டருக்கு அப்படியே ஆப்போசிட். ஃபேன் பேஜுக்கு அதிகமா இருக்கும், மெயின் பேஜ் கம்மியா இருக்கும். அந்த அளவுக்கு அவர் வந்து பயங்கரமான வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால மாவட்ட செயலாளர்லாம் நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்கள மிகப்பெரிய அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை என்னன்னா ஒரு நாள் நெட் ஆஃப் பண்ணி வைக்கிறது தான். அதனால அதை மட்டும் விஜய் நான் செஞ்சிடக்கூடாது. எஸ், தேங்க்யூ ஸோ மச். சூப்பரா போச்சு இன்டர்வியூ. அப்படியே எல்லாரோட மைண்ட் வாய்ஸை கேப்சர் பண்ணி அப்படியே பேசுற மாதிரி நாங்கள் பல தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் எஸ், இதே மாதிரியான தேர்தல் தொடர்பான பல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சவுத் போஸ்ட் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.